சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அல்வா ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோதுமை மாவை எடுத்துக்கிறேன். கோதுமை மாவு வந்து இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா கிளறிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து நம்ம பேனில் போட்டு கிண்டும் போது லம்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ லம்ஸ் இல்லாமல் நல்லா அடித்து நான் வந்து லம்ஸ் இல்லாமல் எடுத்துக்கிறேன், கட்டி எதுவும் இல்லாமல். அதுக்கப்புறம் வந்து கேரமல் வந்து நம்ம பண்ணணும். ஸோ வந்து கலருக்காக நான் வந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு வாட்டர், கீ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. வெறும் சுகரை மட்டும் அப்படியே மெல்ட் பண்ணி கேரமல் ஆக்குங்க. இது வந்து நம்மளோட அல்வாவுக்கு வந்து கலர் நல்லா ரிச் கலர் கொடுக்கும். அதுக்காக தான் இது வந்து கேரமல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மெல்ட் ஆகி ஒரு லைட்டிஷ் ப்ரௌன் கலரில் வரணும். நம்ம வந்து ஓவராக மெல்ட் பண்ணிட்டோம் ரொம்ப ஒரு மாதிரினா அது வந்து கலர் வந்து அதிகமாகவும் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து இதுவாகிடும், கசப்பு தன்மை வந்துடும் கேரமல். ஸோ லைட்டாக வந்து ஃபுல்லாக எல்லா சர்க்கரையும் வந்து கரையிற அளவுக்கு கரைய விட்டுட்டு எடுத்து போர் பண்ணால் கொஞ்சம் லைட்டிஷ் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு தான் ஸ்டேஜு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நட்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் விருப்பப்படுறீங்களோ அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பாதாம், முந்திரி இது 2யும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கீ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில். கோதுமை மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கிளறிக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. நல்லா கை விடாமல் கிளறிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸ்மூத் ஸ்ட்ரக்சர் வரும். பார்க்கவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பாருங்கள். நல்லா ஸ்மூத் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேரமல் வந்து பண்ணி வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். ஸோ நீங்கள் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டில் கிளறிட்டு அது கொஞ்சம் சர்க்கரை நம்ம வந்து இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நான் கோதுமை மாவு எடுத்ததுக்கு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணணும். ஸோ நான் 5 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரையை நான் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கிளறிக்கிறேன். நம்ம சர்க்கரை ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் இலகி வரும். நல்லா இலகி வர திக்காகிற அளவுக்கு கைவிடாமல் கிளறிட்டே வாங்க. கிளறிட்டே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாதாம், முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை டேரெக்டாகவும் ஆட் பண்ணலாம், இல்லை நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் கொஞ்சம் அப்பப்போ சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிச் டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேரமலும் கொஞ்சம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கேன். கண்டினியூஸாக நம்ம கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா கலருக்கு வந்துட்டு நல்லா ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்க்கு வந்துடும். நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம எடுக்கும்போது நல்லா ஸ்டிக்கியாக வரணும். அதுதான் வந்து அல்வாக்கு பதம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video. Stay tuned for more videos. Bye bye.